மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இந்த படத்துல இருக்கு. வாயை திறந்தாலே நகைச்சுவையில் தான் அதிரடியாக தன்னுடைய நடிப்பை நம்ம இந்த படத்துல உங்க எல்லாருக்கும் ரொம்ப சுவையாக தந்த அண்ணன் கூட்டிப்புலி சரவண சக்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பே. அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாரும் சொல்றதுதான் படம் சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனா டேரக்டர் எல்லாருக்கும் மேல நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் கியூப்ல. அந்த ஒரு விஷயம் போக முடியாது, நீங்க போய் பார்த்து அப்படின்னு பாவா சொன்னாப்புலன்னு சொல்லி போய் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 வருஷம் இருக்கிற மாதிரி அமீரனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியா இருந்து நீங்க கதை சொல்லி இந்த கதையை ஒரு கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவாரு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது. ஆனா எங்களுக்கு வந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விஷுவலா இருந்தா எப்படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு ரைட்டிங் யோசிச்சிருக்கேன். அந்த விஷுவல் இந்த படத்துல வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து கண்டிப்பா வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமா எப்படி ஜாலியா ஒரு இடத்துல கதை சொல்லும்போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமெடியா படம் கூட டோட்டலா நடிச்சிருக்காரு. படம் ஒரு ஜாலியான படம், சீன் பை சீன் சூப்பரா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும். எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும். ஆனா இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸா இருக்கும். அதுக்கு மேலதான் இந்த ஸ்கிரிப்ட் பிளேவா இருக்கும். ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்ப்பீங்க, அது கன்ஃபார்மா கேரண்டி. அப்புறம் என் நண்பன் பாவா ஃபர்ஸ்ட் படம் உண்மையிலேயே வந்து முதல் படம்ங்கிறது முதல் கோணல் மற்றும் கோணல் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரிதான் அவங்க அமைஞ்ச ஃபர்ஸ்ட் படம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறது. எனக்கெல்லாம் 2013 படம் அமைஞ்சது. நல்ல படம், அருமையான படம், பேர் எடுத்த படம். ஆனா வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் இந்த படத்தின் கூட பாவா லொகேஷன் பார்க்கறதுக்காக எங்களுக்கு புதுசா ஒரு புது கார் ஒண்ணு கொடுத்து லொகேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கிருந்து நானும் அவனும் போறோம். போய் கரெக்டா மதுரைங்கிறது அவனுக்கு வந்து இந்த ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நம்ப இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அங்க போய் இறங்குறோம். இடத்துல சுத்தி போலீஸ் இருக்கு. நான் அப்படியே பாக்குறேன் இங்க ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்க வந்து என்கிட்ட தான் கேட்கிறாப்புல. பக்கத்துல இருந்துகிட்டு பாவா மேல இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல. டக்குனு மேல இருந்தாங்க. மேல போய் வண்டி எடுக்கல எல்லாம் கூட வண்டி எடுக்கணும். டக்குனு வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னடா கூட ஒரு நண்பர் இருக்கான் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கிடைக்கிறவங்க வந்து தப்பா பேசிக்கிறாப்புல, மண்டையை குறைஞ்சு இருக்காப்புல. நம்மளால அதுக்குதான் போலீஸ் தேடிட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா தப்பா பேசுறவங்களுக்கே அந்த கதி. அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. படத்துல வந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒரு விஷயம், இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மா கேரண்டியா இருக்கும். நன்றி. முடிஞ்சதானே போகல போதும். திரும்பி கொடுங்க. இன்னும் சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, வேணாம் திரும்பவும் தேடுற அளவுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக தங்களுடைய அந்த ஆரம்பகால அட்டகாசங்களை சொல்லி அசத்திய அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் ராஜகபுரனை நிறைய படங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அண்ணனுடைய இயக்கங்கள் நிறைய இதுல நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை வந்து அப்படி அண்ணன் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அண்ணன் அவரை காட்டும் போது தேட்டரு அவ்வளவு கலகலன்னு மாறிடும். அப்படி ஒரு டயலாக் டெலிவரியா அண்ணனுடைய வாய்ஸ், இது எல்லாமே நம்ம அந்த உயிர் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். அண்ணன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதிவு செய்வார். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீட்டிங் மாதிரி தெரியல, பெரிய படத்துக்கு சோலை படத்துக்கு உட்காந்துட்டுனா எல்லாரும் உட்காந்து பிரம்மாண்டமா இருக்கு. இதுலயே பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டாரு ஆவாம். உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா படம் வந்திருக்கு. என்னெல்லாம் வந்து இப்ப ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ வழியில வந்து ஏதோ தெலுங்கு பண்ணி பெரிய ஆளா வருவாங்க. டிக்கெட் கிழிச்சவெல்லாம் வந்து ஒரு பொருள்ல மந்திரி ஆகி அந்த மாதிரி எல்லாம் பெரிய லெவலில் போனாங்க. இவங்க வந்து நம்ம ஈவை வந்து
எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனா இருந்து எப்படி படிப்படியா முன்னேறி இந்த பொலிட்டிக்கல்ல வந்து என்ன சாதிச்சாரு அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமா இருக்கு. இதுல எல்லா படத்துலயும் வந்து தலைவர் நிமிஷம் அமையப்படுவதில்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைட்ல வந்து வேற லெவலுக்கு வந்து ஹியூமரை கொண்டு போயிருக்காரு. அது பேசிக்கலா வந்து பொலிட்டிக்கலாவே இருந்துச்சு. ஆனா இதுல வந்து பொலிட்டிக்கல் சட்டையை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். அப்புறம் அமீர் சாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒண்ணுதான். மக்கள் போராளி அதான் சொல்றேன். மரம் எவனுக்கும் அது வந்து ஒண்ணுமே செய்யாதவனுக்குலாம் வந்து ஏதோ பட்டங்களும் இப்ப கொடுத்துட்டே இருக்காங்க அரசியலுக்கு எல்லா போராளிகளுக்கும். அதுல வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி, மக்களுக்காக சரி, ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் பொருள் கொடுக்கிறார். இதற்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யாரு கொடுத்தாங்க, ஆனா வந்து ரொம்ப திறமை மிக்க பட்டம் இது. சோ இந்த பட்டத்துக்கு தெரிஞ்ச அவர் வந்து அப்புறம் இந்த நம்ம சாதாரண பார்க்கும்போது இந்த பருத்திகள் படம் பார்க்கும்போது பயங்கர வெப்பன் டப்பா இருப்பாரு. ஓட்டுக்கு கதையும் கரடமூடா இருக்கு. இது எப்படி வந்து இவர் வந்து இருக்கணும். ஆனா அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸ் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா அவர் பேசுறது பழகுறது பழகி பார்த்தவங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லா இந்த படத்துல வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது அவருக்கு வந்து அவ்வளவு சின்ன பேரா இதை காட்டிலும் சின்ன பேரா இருக்காரு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டர்ல வந்து பிரமாணம் பண்ணியிருக்காரு. சோ இதுல வந்து இந்த படத்துல வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஆக்குறது நான் தான் இந்த கதையில. எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளவு இம்சை கொடுத்த இந்த கதையில வந்து என்ன வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில நான் இருக்கேன். ஸோ அதுல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். அது வந்து நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். பெரிய கேரக்டர் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து அமீர் சாரை பார்க்கலாம். ஸோ இவங்க நடிச்ச ஹீரோயினும் சரி, இவங்க நடிச்ச எல்லா அண்ணாச்சும் வந்து எல்லா பேரும் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட ஒரு வாழ்த்துக்கள். இங்க கொடுத்துருங்க.